ஹாய்! இன்றைக்கி ஒரு சூப்பரான, ஹெல்த்தியான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். பீட்ரூட் அல்வா பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். பீட்ரூட் அந்த தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் கூட 4 போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி சாரெல்லாம் பிழிஞ்சு வடிகட்டியில் வடித்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாட்டி அரைச்சி பிழிஞ்சால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க பிழியறதுக்காக, ஜூஸ் எடுக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. அந்த ஜூஸை நல்லா தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் கூட தேவைப்படாது. சூப்பராக செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஜூஸில் ஒரு 3/4 கப்பு, கொஞ்சம் அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து அந்த ஜூஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கடாயில் இந்த ஜூஸை ஊற்றி அடுப்பு மேலே வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு அந்த நான் எடுத்த அந்த அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன் இல்லையா, அந்த 1 கப்பு ஃபுல்லாக சுகர் போட்டேன். சுகர் உங்களுக்கு தேவை, ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வேணால் வாயில் ஊற்றி பார்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் போட்டேன். அந்த கப்பு ஃபுல்லாக சுகர் போட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட டேரெக்டாக கடாயில் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா அந்த கடாயில் இதை ஊற்றுனதுக்கப்புறமா நான் சுகரை போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது பாட்டுன்னு அப்படியே ஜெல்லி மாதிரி வருங்க. சூப்பராக அது பாட்டுன்னு கன்வெர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அது நல்லா கட்டியாக அந்த ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்க சொல்ல கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய்யெல்லாம் வெளியில் கக்கி வெளியில் வரா மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஊற்றின நெய்யே அதுலேருந்து வெளியில் வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் லெமன் இருந்ததுன்னா ஒரு 2 சொட்டு லெமன் பிழிஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 சொட்டுனான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் அந்த மாதிரி பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா இதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை முந்திரி கீழே கொஞ்சம் போட்டுட்டு கட் பண்ணி போட்டுட்டு இதை அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துட வேண்டியது தான். கட் பண்ணி பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். நான் இவ்வளோ தான் நெய்யே ஊற்றினேன். ரொம்ப அதிகமாக நெய் ஊற்றவே இல்லை. நெய் தேவைப்படாது அதிகமாக. சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இது ஒரு 1 நாள் 2 நாள் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வந்ததுங்க. இது கலர் இல்லாமல் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு கூட செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு அசத்துங்க. என்னோடய சமையல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா இந்த மாதிரி கீண்டி வரணும். இந்த பாருங்கள், நான் கொதிக்க வரேன். எவ்வளோ டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டைட்டாக ஆச்சுன்னா நம்ம அந்த நெய் வெளியில் வரும். வரைச்சி இந்த மாதிரி முந்திரி நெய் தடவிட்டு முந்திரியை சும்மா ராவாகவே தான் கட் பண்ணி போட்டுட்டு இதில் தட்டில் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுன்னு ஆறிடுது. ஆறினோடனே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். கட் பண்ணி பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே எடுத்திங்கனாவே நல்லா பீஸாக அந்த பாம்பே அல்வா மாதிரி வந்தது. இது பீட்ரூட் அல்வா. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு கூட. இந்த முந்திரி இன்னும் வேணால் கூட நிறைய போட்டுக்கலாம். பாதாம் இருந்தால் பாதாமும் போட்டுக்கலாம். இவ்வளோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கீழே போட்டுக்க வேண்டியது தான். எப்படி இருக்க பாருங்கள், செம்மையாக.